பாலா. சார் பாலா. சார் அதை வந்துட்டேன் சார். என்ன பாலா சார் இந்த கட்டை எடுத்துறதுக்கு இவ்வளவு நேரமா? சார் கோர்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி காவியா மேடம் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க சார். 11 மணிக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் வரதராஜன் சொத்து தகராறு கேஸில் நீங்கள் ஆஜராகணும் சார். 3 மணிக்கு லாயர்ஸ் கிளப்பில் போர்டு மீட்டிங் இருக்குது சார். சரி, அந்த காவியா பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லு. சரிங்க சார். குட் மார்னிங் சார். வாமா காவியா, இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். வா உட்கார். உட்காருமா. ஆமா, எதுக்குமா என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன்? நான் கொடுத்த கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அதான் சார். என்ன முடிவு எடுக்கணும்? அதான் அந்த அருணுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சே. வர 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுது. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? அந்த சத்தியமூர்த்தி ஏதாவது மிரட்டினாரா? மிரட்டி இருந்தா பரவாயில்ல சார். சம்பந்தம் பேசுறதுக்கு என் வீட்டுக்கு வந்தாரா? என்னவா சொல்ற? என்ன அவர் பையன் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு கேட்டு வந்தார் சார். என்னது, பொண்ணு கேட்டு வந்தாரா? ஆமா சார். உன்னை மிரட்டி பார்த்தாரு, பணம் கொடுத்து பார்த்தாரு. உன்னை ஒன்றும் பண்ண முடியல. போதா குறைக்கு இந்த கேஸில் நான் ஆஜராக போறேன்னதும் அவர் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. அதனால தான் உன்னை மருமலாக்கி இந்த கேஸ்லேருந்து அவர் பையனை விடுவிக்கலான்னு பார்க்குறாரு. இந்த பாருமா காவியா, சத்தியமூர்த்தி ஒன்று சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஆள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் சைடு கொஞ்சம் வீக்கு. இல்லைன்னா உன்னை இந்நேரம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாரு. எனக்கும் தெரியும் சார். ஆனா இவ்ளோ பெரிய மனுஷன் ஏன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா எனக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. இந்த பாருமா, ஒரு பக்கம் வழக்கு, இன்னொரு பக்கம் வாழ்க்கை. இந்த இடத்துல தான் சத்தியமூர்த்தி ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சிருக்காரு. இது விஷயமா சரின்னு சொல்றதுக்கும் வேணான்னு சொல்றதுக்கும் எனக்கே கொஞ்சம் யோசனையா இருக்குமா? எனக்கும் அந்த தடுமாற்றம் தான் சார். கல்யாணங்கிற பேர்ல ஏதாவது சூழ்ச்சி பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு சார். இப்ப நான் என்ன செய்யறது? எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். சொல்லுங்க சார். சத்தியமூர்த்தி பேசினது சந்தோஷமான ஒரு சுப விஷயமா இருந்தாலும் சத்தியமூர்த்தி என்னைக்குமே சத்தியமூர்த்தி தான். பாம்புக்கு பல்லுல விஷம், தேளுக்கு கொடுக்கல விஷம், சத்தியமூர்த்திக்கு உடம்பு பூரா விஷம். மரத்துக்கு மரம் தான் நிறத்தை மாத்திர பச்சோந்தி மாதிரி அவன் நேரத்துக்கு நேரம் அவன் சிந்தனையை மாத்திட்டே இருப்பான். அருண் உன் கழுத்துல 3 முடிச்சு போடலாம், இல்ல உன் கயத்துக்கு தூக்கயிறு கூட வாங்கலாம். நீ தனியாளா இருக்க, சொந்த மதம் சொல்ல யாருமே இல்ல. நீ அந்த வீட்டுக்குள்ள மருமகளா போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? என்ன நடந்தாலும் கேட்கத்தான் யார் இருக்கா? ஒரு துளி விஷமோ, கேஸ் சிலிண்டரை வெடிக்க வச்சோ, தலகாணியை வச்சு அழுத்தியோ, இல்ல மாடியில இருந்து தள்ளி விட்டோ, இந்த மாதிரி உன் கதையை எப்படி வேணா முடிக்கலாம். ஏன்னா எனக்கு சத்தியமூர்த்தி பத்தி நல்லாவே தெரியும். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு நீ சொன்னாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது நீதாம்மா. சார், எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் இந்த காரியத்திலேயே இறங்கினேன். இப்ப அவரோட மொத்த சொத்தும் என் கைக்கு வரதுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர், பாய்சன், தலையணை, இந்த மாதிரி என்ன கொல்றதுக்கு அவர் போடுற திட்டத்தை எல்லாம் முறியடிச்சு அவரோட மொத்த சொத்துக்கும் அதிபதி ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆசை பெருசா இருந்தா ரிஸ்க் எடுத்து தானே சார் ஆகணும். பாப்போம், இந்த காவியாவா இல்ல அந்த சத்தியமூர்த்தியான. நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க சார். நான் அவரை போய் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வரேன். சரிம்மா. பாய். சார், சார், நீங்க தான் சித்தார்த்தா? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? ஏன், என்ன எதுக்கு? ஏன்னு சொன்னதா வருவீங்களா? இதை பாருங்க மிஸ்டர், வேலை வெட்டி இல்லாமல் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லது. வரீங்களா?
என்ன சார்? கதவை மூடணும் சார். வாங்க. மேடம் அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க மேடம், மேடம் அடிக்காதீங்க மேடம், மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம், மேடம் ப்ளீஸ் அடிக்காதீங்க மேடம், மேடம் வலிக்குது மேடம், அடிக்காதீங்க மேடம், சேவியா மேடம், please, சேவியா மேடம், சொல்லுடா சேவியாடா நீ மேடம் வலிக்குது மேடம், மேடம் மேடம் போராடிக்கிட்டு இப்படி நடந்துப்பியா மேடம் சொல்லு மேடம் வலிக்குது ஒழுங்கா இருப்பியா மேடம், விட்டுருங்க மேடம், மேடம் அடிக்காதீங்க மேடம், வலிக்குது மேடம், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், செய்ய மாட்டேன் மேடம், அடிச்சு எனக்கு தான கை வலி ப்ளீஸ் மேடம் அடிக்காதீங்க மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம் அடிக்காதீங்க மேடம், விட்டுருங்க மேடம், மேடம் 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 அடிக்காதீங்க மேடம், மேடம் 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 ப்ளீஸ் மேடம், மேடம் 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 விட்டுருங்க மேடம், மேடம் மேடம் விட்டுருங்க மேடம், அடிக்காதீங்க மேடம், மேடம் 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 ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம், மேடம் செய்ய மாட்டேன் மேடம். ஏய் மேனகா, என்ன நடக்குதுங்க? என்ன சார், பண்ற? எதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கோங்க வாங்க. மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம், மேடம் 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 அக்யூஸ்ட கூட்டு வந்துட்டேன் மேடம். இத வரேன். ஏண்டா பொம்பளைங்கன்னா அவ்வளவு இழப்பமா போச்சா உனக்கு? புருஷன் அவ மரியாதை கொடுக்கறா. ராஸ்கல், அந்த மரியாதையை காப்பாத்திக்காம உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற. அது மட்டும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவ தலைமுடியை பிடிச்சு இழுத்து அடிக்கிறியா? செய்வியாடா? அடிப்ப. இனிமே உனக்கு கை நீளும். அடிச்ச கையை உடைச்சிருவேன். மேடம் மேடம் விட்டுருங்க மேடம், மேடம் மேடம் போதும் மேடம், வலிக்குது மேடம். மா கமலா, மேடம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். கிட்ட இனிமே என் பொண்டாட்டியை அடிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அப்படி ஓரமா உட்கார வைங்க. சரிங்க மேடம். இவன் பொண்டாட்டி வந்ததும் அனுப்பி வைங்க. சரிங்க மேடம். யோ வாயா வா. மேடம் இவர்தான் அக்யூஸ்ட். ம், உட்காருப்பா. சார், நீங்களும் வாங்க. உட்காருப்பா. ஒன்னதான்ப்பா, உட்காரு. நீதான் சித்தார்த்தா? ஆமா பிரபல ஓவியர் வீர சந்தானத்தோட மகன் தானே நீ? ஆமா மேடம். நீயும் நல்ல ஓவியம் வரைவல்ல? வரைவேன். சிற்பியும் ஓவியனும் இந்த பூமியில பிறக்காம இருந்திருந்தா கலையும் நாகரிகமும் வளராமையே போயிருக்கும். நம்மோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாமே போயிருக்கும் இல்ல? உண்மைதான் மேடம். எல்லாத்துக்கும் மேல மொழிங்கிற பாஷையே இல்லாம போயிருக்கும். am I right? ரைட் மேடம். எழுத்துக்கு வரி வடிவம் கொடுத்ததே ஓவியர்கள் தான். குட். நம்ம யூஸ் பண்ற நாணயம், உடுத்துற துணி, ஏன் வணங்குற தெய்வம் கூட ஓவியர்களால படைக்கப்பட்டது தானே? இது சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு இனம் பிரிச்சதும் ஓவியர்கள் தானே? am I right? ரைட் மேடம். அப்பேற்பட்ட புனிதமான கலைய நீ தொழிலா வச்சிட்டு இருக்க. am I right? வாயை திறந்து சொல்லுப்பா. நீ செய்யறது புனிதமான தொழில் தானே? ஆமா ஆமா மேடம். அப்பேற்பட்ட நீ எப்படி இருக்கணும்? என்ன பேசாம இருக்க? சொல்லுப்பா. சரி, இதோ நிக்கிறாரே, இவர் யாருன்னு தெரியுமா? தெரியும் ஐயா. ஐயாண்ணா?
தேவராஜ் ஐயா. பக்கத்துல நிக்கிறது ஸ்னேகா. ஸ்னேகானா? ஐயாவோட பொண்ணு. அவங்களுக்கு பக்கத்துல நிக்கிறது சொல்லு, அது யாரு? மேனகா. மேனகானா? சரிப்பா, அவரை ஐயான்னு, அவங்கள ஐயாவோட மகள்னு சொன்ன. இந்த மேனகா யாருன்னு சொல்லலையே. அவங்க உனக்கு என்ன உறவு? நான் ஓவியம் வரையறதுக்கு மாடலா வந்தவன். சரி, அவ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, போக வேண்டியது தானே? அது அவ எடுத்திருக்க வேண்டிய முடிவு. அவ செய்யல. செய்யலன்னா செய்யலாம் என்ன? அவ போகல, என் கூடவே இருந்துட்டா. எப்படி? வேலைக்காரியாவா இல்ல தோழியாவா? அது வந்து அது வந்து என்ன வார்த்தை வரலையா? அவ கூட படுக்க தெரியுது, பேச தெரியலையா? மேடம், இங்க பாருங்க. இவங்க எல்லாரும் இங்க வந்து என்னை பத்தி உங்ககிட்ட என்னெல்லாம் தப்பா சொல்லிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு பக்கவாதத்தை மட்டும் நம்பி நீங்க எந்த விதமான முடிவும் எடுக்க கூடாது. நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் சொல்றேன். நான் ஒண்ணு இவளை தேடி போகல. இவதான் என்ன தேடி வந்தா. என் கூட இருக்கிறேன்னு இவதான் சொன்னா. நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்ல. அதே மாதிரி உங்களுக்கும் யாருமே இல்ல. ஏன் நாம 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழக்கூடாதுன்னு இவதான் கேட்டா. நான் முதல்ல தயங்கினேன். தாலி கட்டாதான் வாழ்க்கையா? தாலி கட்டாமலே நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இவதான் கேட்டா. ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ந்த நாங்க உடல் அளவுலயும் சேர்ந்தோம். அதனால அவ இப்போ கர்ப்பமா இருக்கா. இப்படி தலை குனிஞ்சா எப்படி? அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையா? ஆமா இருக்கா. இப்ப அதுக்கு என்ன? உலகத்துல இதெல்லாம் எங்கேயுமே நடக்காதா? ஆடு மாடு கூட தான் கர்ப்பமாகுது. நான் தான் வேணா குழந்தை பிறக்கிற வரைக்கும் என் வீட்லயே இருந்துக்கோ, அதுக்கப்புறம் காலி பண்ணிக்கோன்னு சொன்னா அதுக்கு ஓகே தானே சொல்லிருக்காவ. அக்ரிமெண்ட். தாய தெய்வமா வணங்குற இந்த மண்ணுல நீ ஒருத்திய தாயாக்குவ, தாலி கட்டாம அவ கூட வாழ்வ, புள்ளைய பெத்ததோ அவ உன்னை விட்டு போயிடுவா. இதானே உன் அக்ரிமெண்ட்? இந்த பாரத தேசம் புனிதமான தேசம், பெண்களை தெய்வமா வணங்குற தேசம். அம்மா, அத்தை, பாட்டி, பேத்தி, அக்கா, தங்கச்சி, மக, மருமகன்னு ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பந்தம் உண்டு, பாசம் உண்டு, பரிவு உண்டு, உறவுக்கான மரியாதை உண்டு. ஆனா அதுக்கான வாழ்வியலும் வரைமுறையும் உண்டு. ஆனா நீ எந்த வரைமுறையும் இல்லாம ஒருத்தி கூட வாழ்வ, அவளை கர்ப்பமாக்குவ, அவ உன்னை விட்டு போனதும் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு இன்னொருத்திய தேடி அவ கூடயும் அக்ரிமெண்ட்ங்கிற பேர்ல வாழ்க்கை நடத்துவ. அடுத்து இன்னொருத்தி. இப்படி மலருக்கு மலர் தவற வண்டா நீ வாழ்ந்துகிட்டே போவ. நாங்க உன்னை கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். மறுபடியும் சொல்றேன், நான் யாரையும் தேடி போல. யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. இவளாத்தான் என்ன தேடி வந்தா. எங்க அப்பா இறந்த உடனே நான் ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப இவளாதான் வந்தா. அவளாவே தான் வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்டா. போய்
இவர் சொல்றது அத்தனையும் போய். அவர் கூப்பிட்டதும் நான் மாடலிங்க்கு போனது உண்மை. என்ன மகாலட்சுமி மாதிரி வரையறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி வரைஞ்சாரு. ஆனா ஓவியம் வரைஞ்சு முடிஞ்சதும் அவர் என்ன வீட்டுக்கு அனுப்பல. நோ. ஏய் பேசாம இரு. நீ சொல்லுமா. இவர் என்னன்னு சொன்னாரு தெரியுமா? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அனாதான மாதிரி இருக்கு. ஆனா என்னமோ தெரியல, நீ வந்ததுக்கு அப்புறம் இது போன ஜென்மத்து உறவு மாதிரியும் போன ஜென்மத்துல வாழ முடியாத வாழ்க்கைய இப்ப நீ தொடர வந்த மாதிரியும் என் உள் மனசுல சொல்லுதுன்னு சொன்னாரு மேடம். அப்புறம் பூர்வ ஜென்ம உறவு விட்ட குறை தொட்ட குறைன்னு அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன என்ன அப்படியே மிஸ்மரைஸ் பண்ற மாதிரி இருந்தது. இல்ல. ஏய் ராஸ்கல், பல்ல உடைச்சிடுவே ஏதாவது பேசுனீங்க. நீ சொல்லுமா. இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன என்ன மந்திரமா கட்டி போட்டுடுச்சு. நீ ஏன் கூடவே இருந்துருன்னு சொன்னாரு. எனக்கு அம்மா மாமான்னு ஒரு குடும்பமே இருக்கு, நான் எப்படி உங்க கூட வந்து இருக்க முடியும்னு கேட்டேன். இவங்க எல்லாம் உனக்கு இருக்காங்க, ஆனா எனக்கு யாரு இருக்கா அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்பி எங்க அம்மாவை நான் தனியா விட்டுட்டு இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? ஆம்பளைங்களை மட்டும் இந்த விஷயத்துல குறை சொல்ல முடியாது, நீயும் தான். காதல் வந்துச்சுன்னா கண்ணே தெரியறது இல்ல. அது வரைக்கும் தெளிவா நல்ல பார்வை இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வந்ததும் அந்த நிமிஷமே கண்ணு குருடா போயிடுது. பெத்தவங்களும் கண்ணுக்கு தெரியறது கிடையாது, மத்தவங்கள பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏமா உங்க அம்மா வரலையா? அவ தான் பொண்ணை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. ஸ்டேஷனுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். ஏன் நாங்க வந்து தலை குனிஞ்சு நிக்கணுமா? அவ தலை எழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும்னு வரமாட்டேன்னுட்டா. எப்படி சார் வருவாங்க? ஆசை வார்த்தையில மயங்கி பெத்த தாயை விட்டுட்டு காதலந்தா முக்கியம்னு வீட்டை விட்டு போன பொண்ணு யாரா இருந்தாலும் அந்த தாயோட வேதனை இப்படிதான் சார் இருக்கும். பெத்த தாயோட கண்ணீர் ஒரு பொண்ணுக்கு சாபம் சார். இது உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் தான். அந்த சாபம் தான் நீ இங்க நிக்கிற, தெரியுதா? சரி, உங்க அம்மாவை விட்டுட்டு நீ இவன் கூட போன, அப்புறம் என்ன நடந்தது? எனக்கு நீ உனக்கு நான் ஆறுதலா அரவணைச்சாரு. இனிமே அவர்தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்சு அவர் மார்புல சாஞ்ச. அப்பதான் நாங்க சேர்ந்தோம். அழாதம்மா, மேற்கொண்டு சொல்லு, அப்பதான் நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். இவனுக்கு 2 வருஷமா 5 வருஷமா 7 வருஷமான்னு தண்டனைக்கான காலத்தை கோர்ட்டுக்கு தெளிவுபடுத்த முடியும். மேடம், இல்ல அவ சொல்றதெல்லாம் வச்சு நீங்க யோ நிறுத்தியா? நீ பேச வேண்டிய இடம் இங்க கிடையாது, கோர்ட்ல தான்.